சுய கணக்கெடுப்பு எஸ்சி, அதாவது செல்ஃப் எனுமரேஷன் அண்ட் தரவு சரிபார்ப்பு நெறிமுறைகள், வீட்டுப் பட்டியல் மற்றும் வீட்டில் கணக்கெடுப்பு, ஹவுஸ் லேர்னிங் ஆபரேஷன் முதற்கட்டம். கணக்கெடுப்பாளர் மற்றும் மேற்பாளருக்கான பயிற்சியில் வழங்கப்பட்ட முக்கியமான கருத்துக்களை காண இருக்கிறோம். டிஜிட்டல் மாற்றம். சுய கணக்கெடுப்பு ஒரு அறிமுகம். சுய கணக்கெடுப்பு என்றால் என்ன? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரலாற்றில் முதன்முறையாக சுய கணக்கெடுப்பு முறையானது சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பான வலைத்தளம் வழியாக தங்களின் சொந்த கணக்கெடுப்பு வடிவத்தை நிரப்ப அனுமதிக்கிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் இதற்கான சட்ட அடிப்படை என்னன்னு பார்க்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு திருத்த விதிகள் 2022 இந்த பிரிவில் 6D அதாவது 6Dயின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டது. காலக்கெடு காலக்கெடு 15 நாட்களுக்கு முன்பு இணையதளம் திறக்கப்படும். ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பணிபுரியும் மற்றும் பரபரப்பான குடும்பங்களுக்கு உதவுதல் மற்றும் துல்லியத்தை மேம்படுத்துதல். முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எஸ்சி ஆனது கணக்கெடுப்பாளரின் களப்பயணத்திற்கு மாற்றாக அமையாது. சரிபார்ப்பு கட்டாயமாக இருக்கும். ஏன் கொடுக்கப்பட்ட விவரங்கள் சரியா என சரிபார்ப்பது முக்கியம். ஆனால் அவர்கள் கொடுத்த விவரங்கள் ஒத்து போகும்போது நமக்கு எளிமையாக இருக்கும். அதாவது கால விரயம் இருக்காது. எஸ்சி அணுகல் எப்படி செல்ஃப் எனுமரேஷன் அணுகுவது, அதாவது சுய கணக்கெடுப்பு எப்படி அணுகுவதுன்னு பார்க்கலாம். எங்கள் வெப்சைட் https அதாவது உங்களுக்கு டபுள் போட்டு SC.போட்டு SC.census.government.in. இப்போ நம்ம SC.census.government.in மட்டுமே நமக்கு இது மட்டுமே டைப் பண்ணாலே போதும். கூகுள் சர்ச்சில் மடிக்கணினி அல்லது கணினியில் பார்க்கலாம், அல்லது என்னன்னா ஸ்மார்ட் மொபைல் போன்களை பயன்படுத்தலாம். சுய கணக்கெடுப்பு அதாவது செல்ஃப் எனுமரேஷன் என்பதுனா வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு. அதே மாதிரி வீடுகளின் நிலை, இதில் வீட்டுகளில் என்னென்ன வசதிகள் இருக்கு, சொத்துக்கள் குறித்த முக்கிய தகவலை வழங்குவதோடு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான கட்டமைப்பையும் உருவாக்குகிறது. அதாவது குடும்பத்தின் பங்கு தரவுகளை வழங்குதல். இப்போ பாதுகாப்பான அணுகல் பார்க்கும்போது மொபைல் எண் மற்றும் OTP உள்நுழைவு இருக்கு. இந்த மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் தரவு பாதுகாப்பை உறுதி செய்து அதுமாதிரி அங்கீகரிக்கப்படாத அணுகலையும் தடுக்குது. அமைவிட மேப்பிங் பார்த்தோம்னா உங்களுக்கு வீடுகளுக்கு கட்டாய புவிசார் குறியிடல், துல்லியமான GPS ஆயத்தொலைவுகள், சரியான புவிசார் தரவு சேகரிப்பு மற்றும் ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக்ங்கிற HLB வரைபடமாக்கலை சாத்தியமாக்குது. SID உருவாக்கம் எப்படின்னு பார்க்கலாம். அதை SMS அல்லது மின்னஞ்சல் வழியாக அனுப்பப்பட்ட தனித்துவமான ஐடி மூலமா நம்ம என்ன பண்ணலாம், SID உருவாக்கலாம். களப்பணிக்கு முன்னர் தேவைப்படுத்திக் கொள் மற்றும் தரவிறக்கம் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். சென்சஸ் 2020 HLO மொபைல் ஆப்பு, SIDs டவுன்லோடட் உங்களுக்கு 0ன்னு காட்டும். தரவிறக்கம் தானாக அப்படிங்கும் பொழுது இந்த உள்நுழைந்தோட என்ன பண்ணணும், SC தரவு தானாகவே பதிவிறக்கப்படும். மேனுவலாக பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை. விரிவாக்கப்பட்ட HLB அதாவது விரிவாக்கப்பட்ட ஹவுஸ் லிஸ்டிங் பிளாக் நெறிமுறை இந்த செயலி உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிளாக்கின் அருகிலுள்ள SIDகளுக்கான தரவுகளையும் சேர்த்து பதிவிறக்கம் செய்கிறது. SC தகவலை சரிபார்க்க வீட்டிற்கு நேரில் செல்வது கட்டாயமாகும். செயல்படும் முறை அப்படின்னு பார்க்கலாம். குடும்பத்தினர் சுய கணக்கெடுப்பை முடித்துவிட்டனரா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இல்லை எனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வழக்கமான நேர்காணலுக்கு செல்லணும். சப்போஸ் அவங்க முடிச்சிட்டாங்க ஆம் எனில் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வயலேட் SCIDயை கோரவும். அது 11 டிஜிட் நம்பர் இருக்கும் உங்கள்கிட்ட, அந்த SCID நம்பரு. அதை கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். அதை கொடுத்த விவரங்கள் சரியா என்பதை என்னன்னா
அவங்கள்ட்ட ஓரளவு தோராயமாக கேட்டேன்னா அவங்களுக்கு சொல்கிறதுல வந்து ரேண்டமாக கேட்கலாம், அதில் எல்லா கொஸ்டினும் மறுபடியும் கூட கேட்கலாம். நீங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா அதை வந்து அவங்க கொடுக்கும் தகவல்களை ஓகே செய்யலாம். விதிமுறை என்னன்னா எஸ்சி நிலையை வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் ஒவ்வொரு கட்டிடத்தையும் கட்டாயம் பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான். அவங்க கொடுத்து வந்து சில மறைச்சிருக்கலாம், அதுக்காக நம்ம அவங்களுக்கு வாக்குவாதம் செய்து கொள்ளாமல், இல்லைன்னா நம்ம வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோமோ அதை அப்படியே நம்ம ஆப்பில் ஏஎஸ்எல் ஆப்பில் வந்து நம்ம எடிட் செஞ்சுக்கலாம். அவங்க கொடுத்த ஐடியில் உள்ள தரவுகள் வந்து ஏதேனும் முறையீடாக தவறுதாக இருக்கும், அதை நம்ம எடிட் செய்யக்கூடிய விவரம் வந்து என்னன்னா உங்களுக்கு வழங்கப்படும், எஸ்எல் ஆப்லேயே வழங்கப்படும். எஸ்சிஐடி சரிபார்த்தல். கணக்கெடுப்பாளர் எஸ்சிஐடி வந்து உள்ளிடுகிறார். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மொழி நுணுக்கம் அப்படிங்கும்போது கணக்கெடுப்பாளர் பார்வை என்னன்னா உங்களுக்கு கேள்வி கணக்கெடுப்பாளர் தேர்ந்தெடுத்தல் மொழியில் தோன்றும். என்ன தேர்ந்தெடுத்தாரோ, அதாவது ஆங்கிலம்னா ஆங்கிலம், தமிழ்னா தமிழ். பயிலப்ப தரவுங்கும் போது உங்களுக்கு தலைவரின் பெயர் மற்றும் பதில்கள் பயிலப்பவர் தேர்ந்தெடுத்த மொழியில் தோன்றும். அது நோக்கம் என்னன்னா டிஜிட்டல் பதிவு நேரடியான தகவல் சேகரிப்பின் தரவுடன் பொருந்துவதை வந்து உறுதி செய்கிறது என்பதுதான். தரவுகளை வந்து மதிப்பிடணும். தரவுல வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு சுய கணக்கெடுப்பு குடும்பத்தால் செய்யப்பட்டதா அப்படி செக் பண்ணும்போது இல்லைன்னா உங்களுக்கு மேனுவல் என்ட்ரி போடணும். என்னென்ன மேனுவல் என்ட்ரினா எஸ்சி அல்லாத குடும்பமாக கருதுங்கள், அதாவது செல்ஃப் இனிமினேஷன் இல்லாத குடும்பம், அவங்களே வந்து சுய கணக்கெடுப்பு செய்து கொள்ளாத குடும்பமாக கருதி அனைத்து இடங்களுக்கும் மேனுவலாக பதிலளிக்கணும். இப்போ எஸ்சி முயற்சிக்கப்படாதது போல் கணக்கெடுப்பை முடிக்கணும். அதே வந்து சுய கணக்கெடுப்பு குடும்பத்தினால் செய்யப்பட்டது அப்படின்னா எஸ்சிஐடி வந்து என்னது உள்ளிடணும். ஏசிஐடி பொருந்துகிறதா, அதே மாதிரி நிறைய தரவு சரியாக உள்ளதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ பொருந்தவில்லை, தொலைந்து விட்டதுன்னா உங்களுக்கு வந்து இது மறுபடியும் செய்யணும். சப்போஸ் சரியாக பொருந்திருச்சு, ஏசிஐடி சரியாக பொருந்திருச்சு, தரவு சரியாகுதுன்னா என்ன பண்ணாலும் உங்களுக்கு பொருத்தம் அண்டு சரி ரெண்டும் சரின்னா உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது சரியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு இந்த நடைமுறை பயன்படுத்தணும். சரியா? இப்போ இந்த மேக்ஸிமம் என்ன தயவு செய்ய பார்க்கப்பட்டு இறுதி செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நமக்கு சூப்பர்வைசருக்கு அனுப்பிடும். அடுத்து சூப்பர்வைசர் போன பிறகு அவங்க சார்ஜ் செக் பண்ணி எப்படி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தரவு தவறானது அப்படின்னா, பொருத்தம் ஆனால் தவறானது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நடைமுறைப்படுத்தணும். ஓகேவா? எதுனா உங்களுக்கு எடிட் செய்யலாம், எடிட் செய்யிச்சு என்ன பண்ணலாம், அதான் வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம். என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த தரவு. இதில் குறிப்புன்னு பார்த்தா குறுஞ்செய்தி அல்லது மின்னஞ்சலில் வந்து என்ன எஸ்சிஐடி கிடைக்கவில்லைன்னா என்ன பண்ணணும்னா பதிலுக்கு வந்து எஸ்சி போர்ட்டலில் உள்நுழைந்து எஸ்சிஐடியை பார்க்கலாம். திருத்த நெறிமுறைகள் மற்றும் அமைப்பு குறியீடுகள் எப்போது திருத்துவது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கலாய்வு எஸ்சி தகவலுக்கு முரணாக இருந்தால் நம்ம திருத்தலாம். எடுத்துக்காட்டான பதிலுக்கு வந்து மண் தரைன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன், ஆனால் நீங்கள் வந்து பார்க்கும்போது சிமெண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை மண் தரையை இருப்பதா சிமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இதோட விளைவு என்னன்னா உங்களுக்கு கிரிப்டோ பதிவுகள் கட்டாயமாக மேற்பாடு மதிப்பாய்விற்கு தானாகவே வெளியிடப்படும். சரியா? இது வந்து என்னன்னா உங்களுக்கு எலிமினேட்டர் குறிக்குது, இது டேகு, இது வந்து என்னது அப்புறம் சூப்பர்வைசர் போகுது. கணக்கெடு மாற்றங்களுக்கான காரணங்களை குறிப்புகள் டாப்அப்பில் உள்ளிடும். அந்த டாப்அப் வந்து இங்கே நம்ம காட்டிக்கணும், எலிமினேட்டர் டாப்அப். அடுத்து சிறப்பு நிறுவனம் பார்த்தோம்னா அதில் கலை கட்டுப்பாடு சிறப்பு நிறுவனம் பார்த்தோம்னா நிலைய குடும்பங்கள், கூட்டப்பட்ட வீடுகள், செயலியில் உள்ள சரிபார்ப்பு கலங்களை தனியாக பார்க்கலாம். நிலைய குடும்பங்கள் எஸ்சி செல்ஃப் நிர்வகிஸ் என்பது சாதாரண குடும்பங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இதே விடுதிகள், சிறைச்சாலைகள் மற்றும் மருத்துவமனைகள் வந்து எஸ்சியை வந்து என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஒரு வீடு பூட்டப்பட்டிருந்துச்சுன்னா வச்சுங்களேன், சரிபார்ப்பு இல்லாமல் எஸ்சி தரவுகளால் ஏற்க முடியாது. ஏன்னா வந்து பூட்டப்பட்ட வீட்டில் என்னது உங்களுக்கு செல்ஃப் இனோவேஷன் ஐடி அவங்க நமக்கு எப்படியோ தெரிவிக்கப்பட்டால் அல்லது வாட்ஸ்அப் மூலமோ அல்லது தொலைபேசி மூலம் தெரிவிக்கப்பட்டால் வச்சுங்களேன், அப்போ நீங்கள் வந்து கூட்டப்பட்ட வீட்டில் இருந்தது உள்ளே என்ன இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, ஓகே கொடுக்க முடியாது. அதனால வந்து செல்ஃப் இனிமினேஷன் தரவையும் மறுபடியும் சரிபார்க்க நம்ம வந்து உட்படுத்தப்படுகிறோம். நிலையான பூட்டப்பட்ட நடைமுறை வந்து பின்பற்றணும். இப்போ செய்தியில் உள்ள சரிபார்ப்பு கலங்கள் பார்த்தோம்னா அவங்களுக்கு K7, அதாவது சென்சிட்டிவிட்டியின் பயன்பாடு,
அதே வீட்டிலேயே சரிபார்க்கப்பட வேண்டும். K7ங்கிறது வந்து என்னன்னா கேள்வி 7 செசஸ் வீட்டின் பயன்பாடு. ஓகேவா? அதே வீட்டிலேயே சரிபார்க்கப்பட வேண்டும். அதாவது கேள்வி எண் 9 வந்து குடும்ப எண் செயலே தானாகவே உருவாக்கப்படுகிறது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கேள்வி எண் 7 அந்த கேள்வி எண் 9 இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த செயலில் உள்ள கேள்விகளின் எண். அடுத்து மேற்பார்வையின் பங்கு சூப்பர்வைசரோட பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா குறியிடப்பட்ட மதிப்பாய்வு பார்க்குறோம். குறியிடப்பட்ட மதிப்பாய்வு மேற்பார்வையில் வந்து தொகுதிகள் வந்து உள்நுழையணும். அதே மாதிரி குறிப்பிடப்பட்ட ஏசி தரவை வந்து அடையாளம் காணணும். கட்டாயம் அடையாளம் காணப்பட்ட பதிவுகள் வந்து கட்டாயம் ஆய்வு செய்யணும். அதாவது எலிமினேட்டருக்கு சரிபார்த்த பிறகு சூப்பர்வைசர் வேலை இதெல்லாம். இப்போ நோக்கம் என்னன்னா கணக்கெடுப்பாளரின் திருத்தத்தை சரிபார்த்து பயிலளிப்பவர் கொடுத்த தகவலை மேலெழுதப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும். அதாவது ஓவர் ரைட் இல்லாமல் பார்த்துக்கணும். HLOAPல வந்து என்ன சென்சஸ் ஹவுஸ் பர்டிகுலர்ஸ்ல வந்து இதெல்லாம் வந்து செக் பண்ணணும். மேற்பார்வை பங்கு என்னன்னு பார்த்தோம்னா ஒதுக்கப்பட்ட பகுதி மற்றும் எல்லைகள். இது வந்து எக்ஸ்டர்னல் HLB அசைன்டு HLB அப்படிங்கிறது காட்டும். இப்போ சவால் இதில் என்ன இருக்குன்னா கணக்கெடுப்பாளர் உருவாக்கப்பட்ட பகுதிக்கான தரவுகள் இருக்கும். அது மாதிரி பணி என்னன்னா எஸ்சி வீடு ஒதுக்கப்பட்ட HLB எல்லைக்குள் அமைகிறதா என்பதையும் உறுதிப்படுத்தும். இதில் செய்ய வேண்டியது என்னன்னா அருகிலுள்ள பிளாக்கில் விடுபட்டவை அல்லது ரெட்டிப்பாக SCID ஏதேனும் உள்ளதானும் செக் பண்ணணும். தர ஒத்திசைவு அடிக்கடி சின்க்ரனைஸ் செய்யணும். உங்களுக்கு வந்து அந்த தரவு வந்து அந்த இழப்பை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க கணக்கெடுப்பாளர் வந்து ஒவ்வொரு 5லேருந்து குறிப்பிட்ட பதிவுக்கு வந்துன்னா உங்களுக்கு ஒரு முறை ஒத்திசைவு செய்யணும் 5லேருந்து 6 தடவை. அதே மாதிரி தான் தரவுகளை வந்து சரியாக உள்ளீட்டில்லை என்பதை என்ன பண்ணணும் இதன் மூலமாக உறுதிப்படுத்தணும். சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு சேவ் சிங்க்ரனைஸ் பண்ணுறோம். நிறைவு விதி என்னன்னா உங்களுக்கு HLB முடிக்கப்பட்டது என குறிக்கப்படுவதற்கு முன்பு அனைத்து எஸ்சி பதிவுகளும் முடிக்கப்பட வேண்டும், அதாவது ஏற்கப்பட வேண்டும் என்பதுதான், அல்லது திருத்தப்பட வேண்டும். அடுத்து கையொப்பமிடல். இறுதி ஒத்திசைவுக்கு முன் என்ன பண்ணணும் செயலில் வந்து மேற்பார்வையாளர் கையொப்பம் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். பணிகள் மற்றும் பொறுப்புகளின் சுருக்கம் கணக்கெடுப்பாளரும் மேற்பார்வையாளருக்கும் தனியாக பார்க்க போகிறோம். கணக்கெடுப்பாளர் வந்து என்ன பண்ணணும் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று பார்வையிட்டோம். அதாவது ஃபிசிக்கல் செக் இது. அது SCID வந்து சேகரித்து உள்ளிடணும். SCID கொடுக்குற பட்சத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள தலைவரோ அல்லது குடும்ப உறுப்பினரோ SCID கொடுக்கும் பட்சத்தில் நம்ம ஏற்கனவே வந்து சுய கணக்கெடுப்பு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி நம்ம கொடுப்பாங்க 11 டிஜிட் நம்பர் அதை சேர்த்து உள்ளிடணும். அது தரவுக்கும் உண்மைக்கும் உள்ள வேறுபாட்டை என்ன பண்ணணும் சரி பார்க்கணும். தேவைப்பட்டால் அதை திருத்தவும் உள்ளது உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. இப்போ HLB இதுக்கு மேற்பார்வையில் பார்த்தோம்னா சூப்பர்வைசருக்கு பார்த்தோம்னா HLB எல்லைகளை வந்து சரிபார்க்கும். விரிவான HLB சரிபார்ப்பு. அதே மாதிரி குறியிடப்பட்ட திருத்தப்பட்ட அனைத்து எஸ்சி பதிவுகளையும் வந்து மதிப்பு செய்யணும். விடுபட்ட தகவலுக்கான கண்காணிப்பை மேற்கொள்ளணும். இறுதியாக என்ன பண்ணணும் இந்த ஆப்பிலிருந்து வெளியேறலாம். கட்டாய வருகை எஸ்சி நேர்காணலை வந்து சுருக்குகிறது கட்டாய வருகிறது. ஆனால் வந்து ஒருபோதும் நேரடி வருகைக்கு மாற்றாக அமையாது. கணக்கெடுப்பின் அங்கீகாரம் என்னன்னா அவங்க தரவை வெளிப்படுத்தும் ஒரே அதிகாரம் உங்களுக்கு தான் உள்ளது. உண்மையான தரவு எஸ்சி தரவை வந்து வேறுபட்டிருந்தால் அதை என்ன பண்ணலாம் நீங்கள் திருத்த வேண்டும் கட்டாயமா. பாதுகாப்பு வழங்கும் போது திருத்தப்பட்ட ஒவ்வொரு எஸ்சி பதிவும் மேற்பார்வையாளர்கள் வந்து கட்டாயம் பரிசீலிக்கப்பட வேண்டும். செயல்முறையை பொறுத்த வரைக்கும் ஒன்று கேட்கவும் நல்லா கேட்கணும், அப்புறம் சரிபார்க்கணும், பதிவு செய்யணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மதிப்பாய்வு செய்யவும், அது கடைசியில் சிக்னைஸ் பண்ணவும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. மக்கள் நலனுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நன்றி.